பீக் ஹவர்ஸ்ல ஒரு ரேட்டு போடுறீங்க, டிராஃபிக் இல்லைன்னா ஒரு ரேட்டு போடுறீங்க, 15 ரூபா 13 ரூபா. இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும், எதுல நிக்கணும் ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு நல்லா வரவங்க. சிஎன்ஜி கூட எடுத்துங்களேன். இப்போ சிஎன்ஜி கேப் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு சிஎன்ஜி ரேட் என்னாச்சு, வரும்போது 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்னைக்கு அதுவும் ஏறின்னு தான் போகுது. எல்லாமே ஏறி தான் போகுது, எங்களோட விலைவாசியை மட்டும் தவிர. இந்த கார்பரேட் கம்பெனிங்க அவங்களுக்கு கூட போட்டா போட்டியில வந்து எங்களோட லைஃப் அழிக்கிறாங்க. நான் சென்னையில தான் கிட்டத்தட்ட இங்க ஒரு 15 வருஷமா கேப் ஓட்டுறேன். இனி வருதா இப்படிதான் இருக்கு. இதே தான் அப்படியே நீங்க இந்த இது ஐடி கம்பெனி சைடு போனாலும் இதே தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க சார் புது கேப் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா, வாங்க ஓட்டுக்கானுவாங்க. ஒரு மாசம் ஆசை பாசை காட்டி ரூட்டு கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாங்க என்னப்பா ரூட் எல்லாம் இப்படி வருது ஏதுன்னு கேட்டா அடுத்த வண்டி பெண்டிங்ல இருக்கு. எங்க ஆளுங்களும் சும்மா கிடையாது, ஏகப்பட்ட கார் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆளுக்கு. இப்ப கிராமத்து ஆளுங்க நம்ம ஆளுங்க அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க வராங்க, பசங்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா மெட்ராஸ்லாம் எப்படி வண்டி போகுதுன்னு. நம்ம ஆளுங்க இங்க உட்காந்து மச்சான் வா மச்சான் சூப்பரா போகுது மச்சான், மாசம் 50,000 சம்பளம் 70,000 சம்பாதிக்கலான்றாங்க. நம்ம ஆளுங்க அதை நம்பி வராங்க. இங்க வந்து பார்த்துட்டு 2 மாசம் இந்த வண்டி எல்லாம் போய் ஓபன் பண்ணி பாருங்க, பாவம் உள்ளே தூங்கின்னு இருக்காரு. அங்கிருந்து வந்து இங்க போட்டு எதுக்கு இங்கேயா தூங்கினா, அவரு ஊர்ல ஏதாவது விவசாயம் பண்ணா கூட ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம். இங்க வந்து அவர் 10 லட்ச ரூபா வண்டியை போட்டு உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதுல ஒன்றும் வருமானம் கிடையாது. யார் பேச்சை கேட்டு இங்க வந்து ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுட்டு கட்சா அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணா அவனே ஊருக்கு ஓடி போயிடுறான். கேட்டா எல்லாம் மச்சி அது ஒன்றும் செட் ஆகல மச்சி அப்படின்ட்டு எஸ்கே போயிடுறாங்க. எவ்வளவு நாளவரும் இப்படிதான் நம்மள நாங்களே ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் சார்.